Hi, this is Kalai. Welcome to our Kalai's Food World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கோகனட் பர்ஃபி தான் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு தேங்காய் இது போல துருவி எடுத்துட்டு நம்ம அது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். இத வந்துட்டு லைட்டா ஃப்ரை ஆகி வரணும். அதாவது அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு ரொம்ப ப்ரௌனாக விட்டுறக்கூடாது. இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். அதாவது 100 கிராம் தேங்காய்க்கு 50 கிராம் சுகர். அதே மாதிரி நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு அதாவது 100 ml பால் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சர்க்கரை ஃபுல்லாக அதில் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், லைட்டாக நமக்கு நல்லா கரைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமாவும் நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்டலைஸ் ஆகி வருது சைட்லலாம். ஸோ அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை நம்ம இதில் ஆட் பண்ணி அந்த அதாவது அந்த சுகர் சிரப்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும் கோகனட்குள்ளே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு நமக்கு ட்ரை ஆகி வந்துடும். இந்த டைமில் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க வாசனைக்காக. அண்ட் இதை இப்போது நான் பாதியை ஒயிட்டாக நான் ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பர்ஃபிக்கு நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் பாதி, அதாவது பாதி ஒயிட்டாகவும் பாதி எல்லோவாகவும் பண்ணேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம பேலன்ஸையும் போட்டுட்டு அதையும் நம்ம ஃபுல்லாக ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது சூப்பராக செட் ஆகி வந்துடும். இது ரொம்ப ஹார்டாகக்கூடாது. அதாவது நம்ம சுகர் சிரப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு தேங்காய் பர்ஃபி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு 4 to 5 hours நான் ஆற விட்டுறேன். அதுக்கப்புறமா நான் பீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கலைஸ் ஃபுட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.